வணக்கம். ஒரு நண்பர் இஸ்லாமியர் ஏன் தொப்பி போடுறாங்கன்னு கேட்குறாங்க. தொப்பி போடாதவங்க யார் சார் இருக்கா? எல்லாருமே தொப்பி போடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் தொப்பி போட்டிருப்பாங்க. ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டை தொப்பி போட்டிருப்பாங்க. கப்பல் ஓட்டுற கேப்டன் தொப்பி போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் போஸ்ட்மேன் அவங்க கண்டிப்பாக தொப்பி போட்டாகணும். இப்போ யாரும் தொப்பி போடுறது, ஆனால் தொப்பி போட்டாகணும். எல்லாருமே தொப்பி போட்டிருப்பாங்க. நர்ஸு பாருங்கள், ஒரு சின்ன சின்ன நர்ஸு, பெரிய டாக்டர்ஸு எல்லாருமே தொப்பின்ற ஒரு பேரில் வச்சுருப்பாங்க. குக்கு பண்ணுறவங்க எல்லாருமே பெருசாக தலையில் மாட்டியிருப்பாங்க. தொப்பிலாங்க யாருமே கிடையாது. மகாராஷ்டிரா, ஆந்திரா அந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க. ஏன் நம்ம சிங்கு, பஞ்சாபில் ஒரு சிங்கு சின்ன வயசுலேருந்து பெருசாக கட்டியிருப்பாங்க. தொப்பின்றதான், ஆனால் அவங்க ஹேர் ஸ்டைலுக்காக கட்டியிருப்பாங்க. தொப்பி போடாங்க யாருமே கிடையாது. ஒரு விவசாயி நடந்து போகிறாரு, அந்த வரப்பில் ஒரு வேலை இருந்தால் கூட தோளில் உள்ள துண்டை டக்குன்னு கட்டிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிருப்பாங்க. தொப்பி போடாங்க யாருமே கிடையாது சார். தொப்பி போடணும். எதுக்காக தொப்பி போடணும்? தொப்பி போட்டு நீங்கள் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட். இப்போ புல்லட்டில் போகிறாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க. ஹெல்மெட்டுன்ற பேரில் தொப்பி போட்டிருப்பாங்க. தொப்பி எல்லாமே போடணும். தொப்பி போட்டு ஒரு வேலையை பாருங்கள், ஒரே குறிக்கோளாக இருக்கும். இதுக்கு தான் அந்த வேலை செய்கிறோம். திசை திரும்பாது, மைண்ட் திசை திரும்பாது, ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு தான் தொப்பியை நெய்யுது. ஆனால் இஸ்லாத்தில் அது கண்டிப்பாக கடமையாக்கப்பட்டது, வேற ஒன்றும் கிடையாது. எல்லோரும் தொப்பி போட்டு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள், அந்த வேலையை க்ளீனாக முடிக்கலாம். மனசு சிதறாது, சிந்தனை சிதறாது. இதுக்காக தான் தொப்பி. பாய்.